ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பவதித்ருக்ஷுன் பவனம் விவிக்ஷுன் பவதித்ருக்ஷுன் பவனம் விவுக்ஷுன் த்வாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோப்யருந்தாம் द्वास्तौ जयस्तान् विजयोऽभ्यरुन्धाम् तेषां च चित्ते पदमापकोपः देशां च चित्ते पदमापकोपः सर्वं भवत्प्रेरणयैव भूमन् सर्वं भवत्प्रेरणयैव भूमन् भवद्दिदृक्षुन् भवनं विविक्षुन् द्वास्तौ जयस्तान् विजयोऽभ्यरुन्धाम् भवद्दिदृक्षुन् भवनं विवुक्षुन् द्वास्तौ जयस्तान् विजयोऽभ्यरुन्धाम् तेषां च चित्ते पदमापकोपः सर्वं भवत्प्रेरणयैव भूमन् देशां च चित्ते पदमापकोपः சர்வம் பவத் பிரேரணயைவ பூமன். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹே பூமன், எல்லையற்ற மேன்மை பொருந்தியவரே குருவாயூரப்பா. பவத் தித்ருக்ஷுன், உங்களை தரிசிக்க விரும்பி. பவனம் விவிக்ஷுன், உங்கள் மாளிகையில் நுழைய இருந்தபோது தான் அவர்களை. துவாஸ்தவ், வாயில் காப்பவர்களான. ஜெய விஜய அபி, ஜெயன் விஜயன் என்பவர்கள். அருந்தாம், தடுத்தனர். தேஷாம் சித்தே, அவர்கள் மனதில். கோபக பதம் ஆபச்சக, கோபம் உண்டாயிற்று. சர்வம் பவத் பிரேரணையாயேவ, எல்லாம் உங்களது தூண்டுதலாலேயே நடந்தது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பவதித்ருக்ஷுன் பவனம் விவிக்ஷுன் த்வாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோப்யருந்தாம் தேஷாம் ச சித்தே பதமாபகோபஹ சர்வம் பவத் பிரேரணயைவ பூமன். எல்லையற்ற மேன்மை பொருந்தியவரே, மிகப்பெரியவரே குருவாயூரப்பா, உங்களை தரிசிக்க விரும்பி உங்களது மாளிகைக்குள் சனகாதியர்கள் நுழைய இருந்தனர். அப்போது அவர்களை ஜெய விஜயன் என்ற வாயிற்காப்பவர்கள் தடுத்தனர். அவர்களோட மனசில் கோபம் உண்டானது என்று பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த கதையை, அதாவது ஜெய விஜயர்கள் சனகாதிகளை தடுக்கிறது, அந்த முனிவர்கள் கோபம் கொண்டு அவர்களை சபிக்கிறது, இந்த கதையை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். ஆனால் இங்கே முக்கியமாக எதுக்காக இப்போது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இங்கே இந்த நிகழ்ச்சியை பற்றி 2 விதமான அபிப்பிராயம் இருக்குது. அதாவது மிகவும் உயர்ந்த பக்தர்களும் தவசீலர்களுமான சனகாதியரை இறைவனை காண விடாமல் செய்யறது அப்படிங்கிறது பெரிய பாகவத அபச்சாரம். அப்படிப்பட்ட ஒரு செயல் வைகுண்டத்தில் நடக்க முடியாது. அதே மாதிரி முக்குணத்தையும் வென்றவர்களும் பிறந்தது முதலே பகவானோட பாத சேவையும் மோட்சமும் தவிர வேறு எதுவுமே நாடாதவர்களுமான சனகாதிகள் கோபம் கொள்வது, இதுவும் வைகுண்டத்தில் நடக்க முடியாதது. ஏன்? 7வது தசகத்தில் ஸ்ரீ வைகுண்டத்தில் சோக குரோத விமோக சாத்வ சமுகாக பாவாஸ்து தூரம் கதாகா என்று பட்டதிரிகள் சொன்னார் இல்லையா? அதாவது ஸ்ரீதாமத்தில் பரமபதத்தில் சோகம், கோபம், மோகம், பயம் இது போன்ற பாவங்களுக்கு இடமே இல்லை. அவைகள் அந்த உலகத்தின் அருகிலேயே வர முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி சொல்லப்படுகின்ற அந்த வைகுண்ட பதத்தில் இந்த 2 உணர்ச்சிகளும், அதாவது பாகவத அபச்சாரம் செய்கிறது, கோபப்படுறது, முனிவர்களே கோபப்படுறது, இது 2 நடக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சி வைகுண்டத்தில் நடந்ததில்லை. இந்த நிகழ்ச்சி வைகுண்டத்தோட ரெப்ளிகாவாக பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற காரிய வைகுண்டத்தில் நடந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறா. ஆனால்
மற்றும் சில ஆச்சாரியர்கள் பகவான் தன்னோட லீலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வியாஜமாக இவ்வாறு ஜெயவிஜயர்களையும் சனகாதியர்களையும் தூண்டினார். மேலும் சனகாதிகள் ஸ்ரீமன் நாராயணரை தரிசிக்க வேண்டுமென்ற அவர்களோட மேலான விருப்பம் தடை செய்யப்பட்டதுனால தான் கோபம் கொண்டனர். அதனால் இந்த நிகழ்ச்சி வைகுண்டத்தில் தான் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறா. பட்டதிரி அவர்களும் இந்த ஸ்லோகத்தோட கடைசி வரியில் எல்லாம் குருவாயூரப்பா உங்கள் தூண்டுதலால் தான் நிகழ்ந்தது என்று கூறுகிறார். ஆக பகவானோட சங்கல்பப்படி ஜெய விஜயர்கள் அசுரர்களாக பூலோகத்தில் பிறப்பதற்கான சூழல் ஏற்பட்டது.